ஜிம் போனால் இது ஆக்சுவலாக எங்கிட்ட ஒருத்தங்க கேட்டாங்க, ஜிம் போனால் எல்லோரும் செத்துருவாங்களா? ஸோ பேசாமல் இதுக்கு வீட்டுக்கு உட்காந்து டிவியே பார்க்கலாம். இது வந்து எப்படி இருக்குன்னா, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. எங்கள் நிஜமான கேள்வியான்னு கேட்டேன் யாரோ கேட்கும்போது, ஆமாம் அப்படின்னாங்க. ஏன்னா எதாவது நியூஸில் பார்க்குறோம், ஜூம்பா பண்ணும்போது செத்துட்டாங்க. எக்ஸசைஸ் பொறுத்த மட்டும் ஆஃப்டர் 40 ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் மாஸ்டர் அகெயின் கண்ட்ரோல்டு என்வாயன்மெண்ட். அது ஓவரால் கிராஜுவலாக போங்க. நம்ம வெயிட் போட்டது வந்துட்டு ஒரு நாளில் போடலாம். ஸோ ஒரு நாளில் வெயிட் போகாது, நீங்கள் என்ன தான் ஜிம்மில் பண்ணாலும். ஸோ லிசன் டு யுவர் பாடி, ப்ராக்ரெசிவாக exercise panna or progressive, whatever you want to call that. You don't have to go to the gym. Walking is a fantastic exercise. Brisk walking. At least walk for, I would say, 20 to 25 minutes every day. That's one. Number two, informal exercise னு இருக்கு. லெஃப்ட்டில் வராதுங்க, நடந்து வாங்க, காரை கொஞ்சம் தள்ளி பார்க் பண்ணிக்கோங்க. Do all of that stuff. Listen to your body. ஒன்று பண்ணிகிட்ருக்கோம், இப்போ மூச்சு வாங்குது, இல்லை நெஞ்சு அழுத்தமாக இருக்குது, இது ஏதோ ரைட்டாக இல்லை. ஜிம்க்கு ஃபஸ்ட் டைம் போயிருக்கீங்க, வெயிட் லாஸ் பண்ணி நல்ல எண்ணத்தோடு போகிறீங்க, யூ டோன்ட் ஃபீல் ரைட், ஸ்டாப் இட். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கெட் யுவர் செல்ஃப் செக் அவுட். ஸோ லிசன் டு யுவர் பாடி, அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓவர் எக்ஸர்ஷன் அவசியம் இல்லை. ரொம்ப நேரம் உட்காரக்கூடாது. நம்ம எல்லாருக்கும் இப்போ செடென்ட்ரி ஜாப்ஸ், நம்ம கூட உட்காந்துருக்கோம், ஒரு மணி நேரம் பேச போகிறோம்னா எந்திரிச்சு கொஞ்சம் நேரம் நடந்துட்டு வாங்க. பிரிஸ்காக லைக் ஈவன் 2 to 3 minutes ஆஃப் பிரேக் ஹார்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். மார்ட்டாலிட்டி எஸ்பெஷலி விமனுக்கு இட் கட்ஸ் இட் டவுன் பை ஆல்மோஸ்ட் 30%.